அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன தகவலை உங்களிடம் பகிர்ந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி நிறைய தனியார் மருத்துவமனைகள்லாம் நிறைய இருக்குது. அதில் பார்க்கும்போது நோயாளிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய குவிகிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு செய்து பார்த்தேன். அப்படி என்னென்னா, இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதில் ஒரு பாதியை குடும்பமாக ஹோட்டல்களுக்கு விதவிதமான சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையில் அப்படி போயிடுறாங்க. இதனால் என்ன ஆயிடுதுன்னா, வயிறு தான் கோளாறு ஏற்படுது. வயிறு கோளாறு ஏற்படும் போது அப்போ என்ன ஆயிடுது, வயிற்று நோயாளிகளுக்கு ரிப்பன் வெட்டி விழா எடுப்பதை போல ஆகிவிடுகிறது. அப்போது அது மட்டும் இல்லாமல் அப்புறம் என்ன ஆகும், இதுக்கு நிறைய டெஸ்ட்டுகளை விதவிதமான டெஸ்ட்டுகளை எடுக்கிறதுக்கு எழுதி தந்துடுவாங்க டாக்டர்ஸு. அதனால் என்ன ஆயிடுது, செலவு தான். மீதி பாதி பணத்தை இதில் செலவழிச்சிடும். ஆனால் முன்னாடியெல்லாம் சாப்பாட்டை வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது திணை வகைகள், ஆரோக்கியமான உணவு வகைகள், கீரைகள், காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிடும்போது எந்த விதமான நோய்களும் இல்லாமல் இருந்தது. அங்கங்கே தான் மருத்துவமனைகள்லாம் இருந்தது. ஒரே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான், மருத்துவமனை மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைங்க. தனியார் மருத்துவமனைகள் ஏக்கர் கணக்கில் பிரம்மாண்டமான கட்டிடங்கள், அது ஒரு சுற்றுலா போல உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான தனியார் மருத்துவமனைகளை இன்னைக்கு கட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம தாங்க. விழிப்புணர்வு இல்லைங்க. ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டிலே பசங்க, என் பசங்க இட்லி சாப்பிட மாட்டாங்க, தோசை சாப்பிட மாட்டாங்க, பீஸா தான் சாப்பிடுவாங்க, பர்கர் தான் சாப்பிடுவாங்க, ஏன் ஷவர்மா தான் சாப்பிடுவாங்க. அந்த ஷவர்மால்னால ஒரு பெண் இறந்து போயிருக்கான்னு நம்ம நியூஸ்லேயே செய்தியிலலாம் பார்த்துருக்கோம். பார்த்தீங்களா இல்லையா? அப்படி இருந்தும் இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வித்தியாசமான உணவுகளை தான் தேடி 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 போகிறோம். அதனால் நோயாளிகளுக்கு நம்ம என்ன ஆயிடுது, நகைகளும் சொந்த வீடும் அதையெல்லாம் பணமாக என்ன பண்ணிடுறோம், மருத்துவமனையில் போய் கட்ட வேண்டியதாக ஆயிடுது. அப்போது ஒரு நாளைக்கு நம்ம ஐசியூவில் அட்மிட் பண்ணால் எவ்வளோ ஆகுது தெரியுமாங்க? ஒரு நாளைக்கு 50,000 முதல் 1,00,000 வரை செலவாகுதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட வேணான்னு சொல்லலை. மாதத்துக்கு ஒரு தடவை போய் சாப்பிடுங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அங்கே சுத்தமும் சுகாதாரமும் இருக்குமா, அது சொல்ல தெரியாதுங்க. அதே ஒன்றுங்க, நம்மக்கிட்ட 32 பல் இருக்குது. ஆனால் ஒரு நாக்கை மட்டும் நான் ஏன் நம்மளால் கட்டுப்படுத்த முடியலைங்க. சிந்திச்சு பாருங்கள். நன்றி.